श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா, லோக நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 13வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஆசனத்தை தயார் செய்தாச்சு. நம்ம இதுவரைக்கும் ஒரு ஆசனம் எப்படி அமைக்கணும் என்று பார்த்தாச்சு. இப்படி புற்களினாலும் மாந்தோலினாலும் அதற்கு மேலே ஒரு சாஃப்டான ஒரு துணி, மென்மையான ஒரு துணியினாலும் ஒரு ஆசனத்தை செய்து ஒரு சுத்தமான இடத்துல நம்ம அமரத்துக்கு தயாராக இருக்கும். இப்பொழுது அமரும் விதம் எப்படி இருக்கணும் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அதை சொல்லும்போது அவர் சொல்கிறது சமம் காய சிரோக்ரீவம் என்று சொல்கிறார். அவர் நம்மளோட தலை, நம்மளோட கழுத்து, நம்மளுடைய முதுகு, இல்லை இந்த உடம்பு, இந்த மூன்றுமே ஒரே நேர்கோடாக இருக்க வேண்டும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். குனிஞ்சுண்டு இல்லை ரொம்ப நிமிர்ந்துண்டு இப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளோட உடலானது நிமிர்ந்து இருக்கணும். நம்மளோட தலை குனியக்கூடாது. தலை குனிந்தது என்றால் தூக்கம் வர ஆரம்பிச்சிடுமா. ஆனால் இந்த உடலை நிமிர்த்தி வைக்கணும் என்பதை மனதுக்குள்ளே வைத்து கொண்டோம் என்றால் தூக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாகும், வர்றதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த விஷயம் சொல்கிறது, ஆசனம் மட்டும் ஸ்திரமாக, ஆசனம் மட்டும் உறுதியாக இருந்தால் பத்தாது. உன்னுடைய அந்த உடலும் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது என்றும் சொல்கிறார். மேலும் கண்களை மூடிக்கொண்டால் தூக்கம் வர்றது என்ற அந்த ஒரு சிக்கல் வர்றது என்றால் கண்களை திறந்து கொண்டு நம்மளோட மூக்கின் நுனியில் நம்மளோட கவனத்தை செலுத்த வேண்டும். நம்மளோட பார்வையை, நம்மளோட விழிகளை மூக்கின் நுனியில் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால் மூக்கின் நுனியில் நம்ம இதை பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக பார்த்தோம் என்றால் தூக்கம் வராது. இந்த மூக்கின் நுனியில் நம்ம கவனத்தை வைத்தாலும் மனதை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்று அழகாக சொல்கிறார் கிருஷ்ணர். ஒரே நேர்கோட்டில் நம்மளோட உடலை வைக்க வேண்டும். அதை ஆடாமல் அசையாமல் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். கண்களை மூடினால் தூக்கம் வருது என்ற அந்த சமயத்தில் கண்களை திறந்து கொண்டு மூக்கின் நுனியில் கவனத்தை செலுத்தி மனதை இறைவனிடம் செலுத்த வேண்டும். இதுதான் அழகாக நம்ம கிருஷ்ணர் சொல்கிற விஷயம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 13வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.